மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல்ல பத்திரிகை நண்பர்களை பாராட்டி ஆக வேண்டும். காரணம், நம்ம எல்லாம் ப்ரெஸ் மீட்டில் பேசுவான இன்றைக்கி உண்மையாலும் உங்களை பாராட்டணும்னா, எல்லோருமே இன்றைக்கி நிறைய பேர் மாலை போட்டிருக்கீங்க, சாமி மாலை போட்டிருக்கீங்க, நிறைய பேர் செருப்பு போடல, நிறைய பேர் செருப்பு போட்டிருக்கீங்க. காலையிலேருந்து பார்க்கின்றோம், எல்லா இடத்திலும் தண்ணிக்குள் நின்றுருக்கிறீங்க. அது உண்மையாலுமே இடிஞ்சு போன வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க. அதனால் செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதில் இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இல்லாமல், காலையிலிருந்து ஒரு இடமாக பார்த்துக்கிட்டே வர்றோம் ஐயா. விழுப்புரம், கடலூர், ஒரு பதியாக பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. கிராமப்புறத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு மக்கள் கிராமப்புறத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பாக இந்த புயலில் நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குது. உப்பள தொழில் ஆரம்பித்து இறால் பண்ணை தொழிலிருந்து விவசாயம் எப்பொழுதுமே வழக்கம் போல் நெற்பயிர் எல்லாமே இன்றைக்கி 6 அடி 8 அடி தண்ணிக்குள்ளே மூழ்கி கிடக்குது. அதுவும் கடலூரில் இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா தென்பெண்ணை ஆறுனுடைய அதிக நீர் வரத்து வீடுகள் எல்லாத்தையுமே அடித்து பெரிய சேதத்தை ஏற்படுத்தி, வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு மேலே தண்ணி ஃப்ரிட்ஜிலிருந்து டிவியிலிருந்து எல்லாமே நாசமாயிருக்கு. 2-3 ஆண்டுகள் அவருடைய சம்பாதனை எல்லாமே அந்த ஒரு வெள்ளத்தில் போயிடுச்சுங்க ஐயா. ஒரு பக்கம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா என்ன சொல்கிறாங்க, எதிர்பார்த்ததை விட அதிகமாக மழை வந்துவிட்டது. இப்போ மழை எல்லா இடத்துலையும் இந்தியா முழுவதும் அப்படி தாங்க ஐயா வருது. இந்த வானிலை மாற்றம் காரணமாக அதிகமான மழை ஒரே நேரத்தில் பெஞ்சிருது. ஆனால் எங்களுடைய கேள்வி, அரசு எந்த விதமான முன்ஜாக்கிரதை விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்தீங்க? சாத்தனூர் அணையை டிசம்பர் 1ஆம் தேதி காலையில் மதிய வாக்கில் 3000 கனஅடியிலிருந்து ஆரம்பித்து 5000 கனஅடி வரைக்கும் நீர் வரத்து வருது. சாயங்காலம் அரசு சொல்கிறாங்க 30,000 கனஅடி வரை திறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் தேதி காலையில் 2 மணிக்கு அப்போவே கிட்டத்தட்ட 1 லட்சம் கனஅடி திறந்து விடணும்னு சொல்கிறாங்க. 4:30 மணிக்கு 1,68,000 கனஅடி. 3000 கனஅடி எங்கேங்க, 1,68,000 கனஅடி எங்கே? இங்கே நடந்திருக்கக்கூடிய பெரும் சேதம் எல்லாமே குறிப்பாக இந்த பகுதி சாத்தனூர் அறையினுடைய திறப்புக்கு பிறகு தான் பெரும் சேதத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அவ்வளவு வெள்ளம் உள்ள ஒரே நேரத்தில் வருது. அதுவும் 2:15 மணிக்கு நீங்கள் அலர்ட் கொடுக்குறீங்க காலையில். யாருக்குமே தெரியாது, எந்த விதமான முன்ஜாக்கிரதை இல்லாமல். மக்களுக்கு தெரியும் சாத்தனூர் அணை திறக்கப்படும் பொழுதெல்லாம் இங்கே மக்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த முறை அதிகாலையில் 4:30 மணிக்கு 1,68,000 கனஅடி திறந்து விட்டு பெரிய பாதிப்பை மாநில அரசே ஏற்படுத்தி இருக்கிறார். இதே மாநில அரசு 2023 பொதுப்பணித்துறை ஜூன் மாதத்தில் சாத்தனூர் அணை, பவானி சாகர் அணை, அமராவதி அணை இதையெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய சேர வெளியே எடுக்கிறோன்னு இவங்களே ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி சாத்தனூர் அணையில் 119 அடியில் 20 அடி சேர் இருக்குதுங்க. இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு மேலே இவங்க ஆக்ஷன் எடுக்கலை. தூர்வாடுறது கிடையாது. எந்த விதமான சுத்தமும் கூட ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பொதுக்குளமாக இருக்கட்டும் எங்கேயும் சுத்தப்படுத்துவது கிடையாது. வரக்கூடிய தண்ணி எங்கே போகுங்க? அதெல்லாம் இன்றைக்கி மக்கள் வசிக்கக்கூடிய பட்டா நிலம். இதெல்லாம் ஆக்கிரமிச்சு யாரும் வீடு கட்டலைங்க. கடலூரில் பல இடத்துல பட்டா நிலத்துக்குள்ளே தண்ணி வந்திருக்கு. பட்டா நிலத்துக்குள்ளே வீட்டில் பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதே நேரத்தில் நாங்கள் மக்களுக்கு 2000 ரூபாய், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நாங்கள் காம்பன்சேஷன் ரிலீஃப் கொடுக்குறோம், உடனடியாக பணம் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். போன வருடம் உங்களுக்கு தெரியும், மிஜாங் புயல் வந்த பொழுது 6000 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டது. நகரமும் கிராமமும் ஒன்று தான், பாதிப்பு ஒரே பாதிப்பு தாங்க. கிராமத்தில் இன்னுமே அதிகமான பாதிப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி 2 விதமான புயல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரெயின்ஃபாலை போட்டிருக்கு. சென்னைக்கு 300 mm வந்துச்சு, இங்கே 500 mm வரைக்கும் வந்திருக்கு, 50 சென்டிமீட்டர் வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 2000 ஒரு ரேஷன் கார்டுக்கும் 6000 ஒரு ரேஷன் கார்டுக்கும் எப்படி அது நியாயம்? அதே நேரத்தில் மத்திய அரசினுடைய கைப்பிடி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு எப்படிப்பட்ட பணத்தை எல்லாம் மாநில அரசு கொடுக்கலாம். இப்போ என் கையில் அந்த கைப்பிடி இருக்குதுங்க, இந்த அனெக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் உங்களுடைய உடைகள் எல்லாம் காணாமல் போயிருச்சுன்னா 2500 ரூபாய் வரை கொடுங்க. பாத்திரம் அடிச்சுட்டு போயிருச்சு, வீட்டு சாமான் அடிச்சுட்டு போயிருச்சு, 2500 கொடுங்க. குறிப்பாக உங்களுக்கு சின்ன விதமான சேதம் ஏற்பட்டிருக்கு, உங்களுடைய பில்டிங்கு உள்ளே இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் சின்ன விதமாக இருந்தால் 5000 வரைக்கும் கொடுங்க. இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா இன்றைக்கி 10,400 ரூபாய் வரை ஒரு ரேஷன் கார்டு கொடுக்கணும். ஆனால் போன ஆண்டே நாங்கள் சொன்னோம் 10,400 ரூபாய் வரை ரேஷன் கார்டுக்கு நீங்கள் கொடுக்கணும். அது 2ஆக பிரிங்க. ஒரு குரூப்புக்கு 5000 கொடுங்க. எங்கேயெல்லாம் வெள்ளம் உடைமைகள்
குறிப்பாக நம்முடைய மளிகை பொருட்கள்லாம் சேதமடைஞ்சிருக்கோ அவங்களுக்கு 5400 போட்டு 10400 கொடுங்க. அதிலும் கூட கடந்த ஆண்டும் குறைவாக கொடுத்தாங்க. இந்த ஆண்டு இன்னும் குறைவாக, குறிப்பாக 2000 ரூபாய் இந்த 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளத்தால் பாதிப்படைந்த ரேஷன் கார்டுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொல்வது எந்த காரணத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புற பகுதிக்கு வரணும், அமைச்சர்கள் அனுப்பணும். கிராமப்புற பகுதிக்கு வந்தால் மட்டும்தான் எந்த அளவுக்கு சேதாரம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நெற்பயிர், கடலூர் உட்பட விழுப்புரம் உட்பட நெற்பயிர் எல்லாமே இன்றைக்கி 6 அடி 7 அடி தண்ணிக்குள்ளே இருக்குதுங்க. ஒரு நல்ல விஷயம், இன்றைக்கி ஒரு 80% நெற்பயிர் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பிரதம மந்திரியினுடைய காப்பீட்டு திட்டத்தில் கவரேஜ் ஆகிருக்கு. 375 ரூபா ஒரு ஏக்கருக்கு ப்ரீமியம் கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் வரை மத்திய அரசு பணத்தை கொடுக்குறாங்க. அது ஒரு விதத்தில் நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் கூட இன்னும் 20% காப்பீடு அவங்க பண்ணலை. அதை மாநில அரசு தான் ஒரு ஆண்டும் மழைக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்கு போய் தண்டோரா போட்டு விஏஓ அவங்கள கூட்டிகிட்டு போய் தாசில்தாரை கூட்டிகிட்டு போய் அவங்கள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்க வேண்டிய கடமை மாநில அரசுக்கு இருக்குது. இன்றைக்கி 20% மக்கள் போகிற இடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இல்லை, இன்சூரன்ஸ் இல்லைன்னு. இதுவும் கூட ஒரு துக்ககரமான ஒரு விஷயமாக பார்க்கின்றோம். இதையெல்லாம் முதலமைச்சர் கவனத்தில் எடுக்கணும். அதே நேரத்தில் மத்திய அரசு மாநில அரசு பணப்பங்கீடை பற்றி எப்பொழுதும் வரக்கூடிய பிரச்சனை தான். இன்றைக்கி மாநில அரசுக்கு மத்திய அரசு அனுப்பியிருக்கக்கூடிய தொகை 31/10/2024, அதாவது போன மாதம் முடியும் வரை, கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்கும் தமிழ்நாடு மத்திய அரசினுடைய அலோகேஷன் 944 கோடி 80 லட்சம் ரூபாய் மத்திய அரசு தன்னுடைய பங்கீடாக ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. மாநில அரசு தன்னுடைய பங்கீடாக 315 கோடி ரூபாய் அதில் வச்சுருக்கிறாங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டில் 1260 கோடி ரூபாய் பணம் இருக்குது. அது இல்லாமல் 4 ஸ்டேட்டுக்கு மட்டும், ஹிமாச்சல், கர்நாடகா, சிக்கிம், தமிழ்நாடு, திரிபுரா 5 ஸ்டேட்டுக்கு NDRF ஃபண்டும் மத்திய அரசு கொடுத்தாங்க, SDRF தாண்டி. அதில் தமிழகத்திற்கு 276 கோடி ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக தமிழ்நாட்டு அரசினுடைய ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், உடனடியாக செலவு செய்யக்கூடிய ஃபண்டு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு. சேதமெல்லாம் அடைஞ்ச பிறகு மாநில அரசு செலவு செஞ்சுட்டு கிளைம் பண்ணுற ஃபண்டு நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு. இன்றைக்கி ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்லிங்க ஐயா 1260 கோடி ரூபாய் இருக்குது. ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் எமர்ஜென்சி செலவு செய்யக்கூடிய வேலைகள் எங்கேயும் கூட மத்திய அரசை பொறுத்தவரை குற்றம் குறை இல்லாமல் பணம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசுக்கிட்ட இங்கிருந்து அதிகாரிகளை வச்சு எஸ்டிமேட்டை தயார் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பி கேட்க வேண்டிய பணத்தை முறையாக கேட்டு மத்திய அரசினுடைய அதிகாரிகள் வந்து அவங்க ஒரு முறை சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அதை பெற்றுக் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் ஃபார்முலா படி முதலமைச்சர் போகணும். 10,400 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவருக்கு இருக்குன்னா அதை தயவு செஞ்சு பண்ணி அவங்க கிளைம் பண்ணலாம். 2,500 ரூபா ஒரு வீட்டுக்கு உடைமைகள் எல்லாம் போயிருச்சு, மாநில அரசு பே பண்ணிவிட்டு கிளைம் பண்ணலாம். 2,500 ரூபாய் மளிகை பொருட்கள் சேதாரம் கிளைம் பண்ணலாம். நான் கொடுக்குறதே கம்மி. அதிலும் குறிப்பாக மிக்ஜாம் புயலுக்கு 6,000-ம் பெஞ்சல் புயலுக்கு 2,000-ம் இருக்கக்கூடியது. நிச்சயமாக நாங்கள் இதை ஏற்றம் இறக்கமாக பார்க்கின்றோம். குறைந்தபட்சம் நாங்கள் கேட்பது 10,400. அதில் குறைந்தபட்சம் மிக்ஜாம் புயலுக்கு கொடுத்த அதே 6,000-ஐ கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கருத்து. பத்திரிகை நண்பர்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறோம். அண்ணா, நீங்கள் ஒரு சீனியர் ரிப்போர்ட்டருங்கண்ணா, உங்களுக்கு தெரியுங்கண்ணா, வெள்ள அபாய அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா முதல்ல பத்திரிகையாளருக்கு தான் அது கைக்கு வரும். உங்கள் மூலமாக தான் செய்தி மக்களுக்கு போகுதுங்கண்ணா. இந்த காலத்தில் தண்டோரா போகிற சிஸ்டமெல்லாம் இப்போ இல்லை. இவங்க 5 முறை யாருக்கு கொடுத்தாங்கன்னா டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. எழுத்துப்பூர்வமாக பொதுப்பணித்துறையிலிருந்து உள்ளாட்சிக்கு அனுப்புறது, உள்ளாட்சியிலிருந்து பொதுப்பணிக்கு அனுப்புறது, இவங்க போலீஸ்க்கு அனுப்புறது, போலீஸ் ரெவென்யூக்கு அனுப்புறது, ரெவென்யூ போலீஸ்க்கு அனுப்புறது. இந்த லெட்டர் ஃபார்மாலிட்டியை இவங்க வந்து நாங்கள் 5 முறை கொடுத்தோம்னு சொன்னால் எப்படிங்கண்ணா? 5 முறை மக்களுக்கு கொடுத்தீங்களா? 5 முறை பத்திரிகையாளருக்கு செய்தி குறிப்பாக கொடுத்தீங்களா? 5 முறை அந்த ஊரில் தாசில்தார் அனுப்பி கூட்டம் போட்டு சொன்னீங்களா? 5 முறை கிராம சபையில் சொன்னீங்களா? கிடையாது. 5 முறை எழுத்துப்பூர்வமாக டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் லெட்டர் கம்யூனிகேஷன். அதனால் இது அமைச்சர் சொல்வது முற்றிலும் கீழே இருக்கக்கூடிய விஷயத்திற்கு உண்மைக்கு புறம்பானது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. 5 முறைன்னு சொல்லி மக்களை குழப்பக்கூடாதுங்கண்ணா. 5 முறை டிபார்ட்மெண்ட் பேசுனீங்க. காமன் மேனுக்கு என்ன பிரச்சனை? பத்திரிகையில எத்தனை மணிக்கு சொன்னீங்கன்னா? சாத்தனூர் அணையில் நாங்கள் இவ்வளவு திறக்க போகிறோம் 2 மணிக்கு சொன்னீங்க பத்திரிகை. யார் டிவியை 3 மணிக்கு பார்ப்பாங்கண்ணா? எல்லாருக்குமே தெரியும் வெதர் ஃபோர்காஸ்ட் இருக்குது, வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க மழை வருவதற்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் 500 mm 400 mm அதில் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் மழை வரப்போகுதுன்னு தெரியும், கடுமையான மழை வரப்போகுதுன்னு தெரியும். அதனால் இதை குழப்புவதற்காகத்தான் ஆட்சியாளர்கள் பேசுவதாக நாங்கள் கருதுகின்றோம். அது போதுமானதா இல்லைன்னு பொதுமக்கள் பரவலா இந்த காலையில இருந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தி
அந்த மிக்ஜாங் புயல் போன வருஷம் 6000 ரூபாய் கொடுக்கப்பட்டதுங்கன்னா இந்த முறை அதைவிட சேதாரம் அதிகம் கிராம பகுதியில். காரணம் அணையெல்லாம் திறந்து விட்டுருக்காங்க. நாங்கள் சொல்வது குறைந்தபட்சம் அங்கே 6000னா இங்கே 6000 கொடுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். 6000 என்றால் இங்கே 6000. 2 புயல் வீரியம் 1 சென்னைக்கு 300 mm மழை வந்துச்சு, இங்கே 500 mm வரைக்கும் வந்திருக்கு, 50 சென்டிமீட்டர் சில பகுதிகளுக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 6000 2000 என்ன லாஜிக்குன்னா, மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் காட்டினாங்கன்னா 10,400 ரூபாய் வரை கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு அனுமதி இருக்குது. அவங்க கிளைம் பண்ணிக்கலாம், என்டிஆர்எஃப்ல கொடுப்பாங்க ஃபண்டில். அதான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு சொன்னாங்கன்னா. அதனால் பாண்டிச்சேரியில் ரேஷன் கார்டுக்கு 5000 கொடுக்குறாங்க, மிக்ஜாம் புயலுக்கு 6000, கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ரேஷன் கார்டுக்கு 2000 என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், முதலமைச்சருக்கு உண்மையாலுமே கரெக்டான செய்தி போயிருக்கா, கிராமப்புறத்தில் இந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்குன்னு கரெக்டாக கட்சிக்காரங்க ஆட்சியாளர்கள் முதலமைச்சர் கரெக்டாக பிரீஃப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகமே எங்களுக்கு வருதுங்கண்ணா. தமிழக அரசு ஒவ்வொரு முறையும் முன்னெச்சரிக்கை ஆலோசனை நடத்துறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி இன்னைக்கு தான் அந்த கரையோரத்திலே கரையை பலப்படுத்தக்கூடிய சூழல் பணியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. தண்ணி ஓவர் ஃப்ளைட் இருக்கு, கரையை இன்னைக்கு தான் பலப்படுத்திருக்காங்க. நான் உங்களுக்கு கிளியராக ப்ரூஃபோட சொல்கிறேங்கண்ணா. திருவண்ணாமலை போன ஆண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெள்ள பாதிப்பில் 23 கிராமங்களுக்கு அபாயகரமான பாதிப்பு இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்க, ஒரு கலெக்டர் ரெடி பண்ணாங்க. அந்த 23 கிராமத்திற்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க திருவண்ணாமலையில் சொல்லிட்டுங்கண்ணா. அண்ணா, திருப்பெண்ணையார் ஆறுனுடைய கரையோரம் எங்கெல்லாம் கிராமம் இருக்கோ எல்லாத்துக்கும் பிரச்சனை. மக்கள் காலங்காலமாக கேட்பது 300 அடிக்கு ஒரு தடுப்பு சுவரை கட்டி கொடுங்க, அது கூட செய்யலையாங்கண்ணா. அதனால் இவர்கள் எந்த விதமான முன்ஜாக்கிரதை எடுக்காமல் வெறும் பேப்பர் டு பேப்பர் எழுதுறாங்க. நான் பத்திரிகை நண்பர்கள்ட்டே கேட்குறேன்னா, உங்களுக்கு வார்னிங் கொடுத்தாங்கன்னா உங்கள் மூலமாக தாங்கன்னா எங்களுக்கே தெரியும். பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லலை, ஊர்லேயும் சொல்ல, தாசில்தாரையும் அலர்ட் பண்ணல, விஏஓ அலர்ட் பண்ணல, கிராம சபைக்கு சொல்லினா கரையோரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன அபாய எச்சரிக்கை கிடைக்கும்? அதனால் திரும்ப திரும்ப இதையாக சொல்கிறாங்க. இன்றைக்கி அமைச்சர் பொன்முடி அவர்கள் போகும் பொழுது கிராமத்தில் சில பேர் சேர் எடுத்து போட்டினாங்கன்னா எங்களுக்கு அதில் நிச்சயமாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு அமைச்சர், ஒரு மாண்புமிகு அமைச்சர், முக்கியமானவர், அரசனுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்க யாரோ கோபத்தில் பண்ணியிருக்கலாம். அது ஒரு விதத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் கூட மக்களுடைய கோபத்தை எப்படி நான் காட்டுவாங்க? மக்களுடைய கோபத்தை காட்டுவதற்கு ஒரு இடம் வேண்டும். இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு ஆளுங்கட்சி, அதுவும் இங்கே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைச்சர்னு சொல்லிக்கிறாங்க, அவருடைய சொந்த இடத்துலேயே அமைச்சரின் மீது சேருவாரி, அமைச்சர் மட்டுமல்ல கலெக்டர் எஸ்பி கூட யார் இருக்காங்களோ எல்லாத்து மேலே வீசுகிறாங்க. எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இது நடக்கக்கூடாது, ஜனநாயகத்தில் தவறாக போயிருங்க, அது ரொம்ப தவறான ஒரு இதாக போயிடும். இருந்தாலும் மக்கள் கோவத்தை எப்படி நான் காட்டுவாங்க? நீங்கள் அங்கே போயிட்டு எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குன்னா மக்களுக்கு தெரியும் நன்றாக இல்லைன்னு தெரியும். அந்த கோவத்தை காட்டுவதற்கு தான் அந்த சேரு விஷயமெல்லாம். அதனால் இப்போவாவது ஆட்சியாளர்கள் இதை உணர்ந்து திருந்தி 6000 2000 இதுலேயே தவறு, இங்கேயே தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட காம்பன்சேஷன் கரெக்டாக மெஷர் பண்ணுங்கள், மெஷர் பண்ணி கேளுங்க. அதுவும் பண்ணுறது கிடையாது. 19 2000 கோடி கொடுங்க. நீங்கள் கீழே வந்தீங்களா, சர்வே பண்ணீங்களா, எத்தனை வீடு இடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா, ஃபோட்டோ எடுத்தீங்களா, எதுவும் பார்ப்பது கிடையாது. 19 பணத்தை கேட்குறாங்க. ஸோ ஒருத்தருக்கு கம்மி பாதிப்பு, ஒருத்தருக்கு அதிக பாதிப்புனா மொத்தமாக 2000 கொடுக்குற வாங்கிக்கிங்கன்னா எந்த விதத்தில் நியாயங்கண்ணா? ஆனால் இல்லைங்கண்ணா, மத்திய அரசு கொடுக்குங்கண்ணா. உதாரணத்துக்கு நான் அண்ணங்கிட்ட சொன்னது, ஆனால் இன்னைக்கு தமிழக அரசினுடைய இருப்பு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் பண்ணால் உடனடியாக முதலமைச்சர் செலவு செய்வதற்கான பணம் 1260 கோடி ரூபாய் இருக்குங்கண்ணா. உடனடியாக இன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம். நீங்கள் செலவு பண்ணிவிட்டு மத்திய அரசுக்கிட்ட கேட்குற பணம் ஒரு 276 கோடி ரூபாய் போன குவார்ட்டரில் கொடுத்துருக்காங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை டாப் பண்ணுவாங்க. இன்றைக்கி தமிழக அரசுக்கிட்ட பணம் இல்லை என்கின்ற சூழல் இல்லைங்கண்ணா. இன்றைக்கி செலவு பண்ணலாம், ஒரு அக்கௌண்ட்டில் ஃபண்ட் இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் செலவு பண்ணணுமா, முறையாக செலவு பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுங்கன்னா, இந்த சென்ட்ரல் டீம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கேல்குலேஷன் எப்படி போடுவாங்கன்னா, டோட்டல் ஹெக்டார் எவ்வளவு, தண்ணி எவ்வளோ நாள் நின்றுச்சு, 3 நாளைக்கு மேலே நின்னா ஒரு அமௌண்ட்டு, 3 நாளைக்கு கீழே இருந்தால் ஒரு அமௌண்ட்டு, நெற்பயிரை பொறுத்த வரைக்கும், மரம் பொறுத்த வரைக்கும் சேதாரம். கலெக்டர் ஆஃபீஸ் பக்காவாக கொடுக்கணுங்கண்ணா. கடலூரை பொறுத்த வரைக்கும் இத்தனை மரம் சேதம் அடைஞ்சிருக்கு ஃபோட்டோ, இத்தனை தடுப்பணை உடஞ்சிருக்கு காஸ்ட் ஃபோட்டோ, இத்தனை வீடு ஹோம்ஒர்க்கே பண்ணுறது இல்லைங்கண்ணா. தாசில்தார் விஏஓ கீழே இன்னைக்கு நாளைக்கு ஒரு இடத்துல டாக்குமெண்ட் பண்ணி தான் பணத்தை கேட்கணும். ஏன்னா எஸ்டிஆர்எஃப் பொறுத்த வரைக்குங்கன்னா இது செலவு பண்ணிவிட்டு ப்ரூஃப் கொடுத்து பணம் கேட்கணும். இந்தியா முழுவதும் இருக்குது, தமிழ்நாடு மட்டும் இல்லைங்கண்ணா. அதனால் முதலமைச்சரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே அந்த ஃபார்முலா சொன்னேன். உதாரணத்துக்குங்கன்னா அந்த டாக்குமெண்ட் நான் சும்மா படிக்கிறேங்கண்ணா, நீங்கள் கேட்டதுக்காக. அதை நீங்கள் படிச்சிங்கனாவே நீங்கள் அண்ணா வருதுங்க, நான் கொடுத்துட்டே இருக்காங்களே 944 கோடி ரூபாய், 80 லட்சம் ரூபாய் மத்திய அரசு போன 3 மாசத்துல தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க.
அண்ணா வெள்ள நிவாரண நிதின்னு ஒரு கான்செப்டே இல்லைங்கண்ணா. நீங்கள் 2000 கோடி ரூபாய் கேட்குறீங்கன்னா எதுக்கு கேட்குறீங்க, அதுக்கு பணம் வரும். 2000 கோடி எத்தனை மரம் சேதம் அடைஞ்சிருக்கு, உடைமைகள் உயிர்கள் சேதம் அடைஞ்சிருக்கா? உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, அதான் நான் படிக்கிறேங்க பாருங்க. மாநில அரசு எப்படி கேட்கணும்னா, இறந்துட்டாங்கன்னா 4 லட்சங்கண்ணா மத்திய அரசு கொடுப்பது. ஒரு கை ஒரு கால் போயிருச்சு, கண்ணு போயிருச்சு, 2.5 லட்சம். ஹாஸ்பிட்டலைசேஷன் போயிட்டாங்க, ஒரு வாரத்துக்கு மேலே 16,000. இதுதான் மத்திய அரசு கொடுக்குற வெள்ள நிவாரண நிதி. வெள்ள நிவாரண நிதியில் இந்தியன் கவர்மெண்ட்டில் எந்த அக்கௌண்ட் இல்லைங்கண்ணா. வெள்ள நிவாரண நிதியில் எதுக்கு செலவு பண்ணீங்க? யாராச்சும் இறந்துட்டாங்களா? குறிப்பாக உயிர் உடைமைகள் காணாமல் போயிருச்சா? உடைமைகள் காணாமல் போனால் 2,500. வீடு ஸ்லைட்டாக இடிச்சிருந்தா 2,500, முழுமையாக இடிச்சிருந்தா 5,000 ஆரம்பத்திற்கு. இதுதான் அவங்களுடைய ஃபார்முலா. இதுதான் ஒரு மாநில அரசும் மத்திய அரசுக்கிட்ட இவ்வளவு வெள்ள நிவாரண நிதி எனக்கு வேண்டும், இதுக்காக வேண்டும், இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன்னு தான் கேட்பாங்க. போன முறை தமிழக அரசு கேட்டாங்க, எனக்கு 10,000 கோடி கொடுங்க, எனக்கு 8,000 கோடி கொடுங்க. மத்திய அரசு அதிகாரிகள் வரும்போது 8,000 கோடி கேட்குறீங்க, என்ன செலவு பண்ணீங்க எங்களுக்கு சொல்லுங்கள். அங்கே தான் பிரச்சனையே ஆனதுங்கண்ணா. அதனால் முதலமைச்சர் கேட்பதற்கு எல்லா உரிமையும் இருக்குது, கேட்கட்டும். 2,000 கோடி ரூபாய்க்கு இங்கே சேதம் அடைஞ்சிருக்குன்னா நிச்சயமாக மத்திய அரசு 2,000 கோடி கொடுக்கத்தான் போகிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு முதலமைச்சர் கையில் 1,260 கோடி ரூபாய் கையில் இருக்குது. இன்னைக்கு செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு இல்லைங்கண்ணா. நான் சொல்வது இன்னும் அதிகமாக கொடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அசஸ் பண்ணுங்கள். ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம், அந்த வீட்டில் எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு 2,000 கொடுத்தா என்னென்ன நியாயம்? அவர்களுக்கு அதிகப்படுத்துங்க. சின்ன பாதிப்பு இருக்கா, 2,000 கொடுங்க. விளைநிலங்கள் முழுமையாக போயிருக்கா, கொடுங்க. 20% மக்கள் இன்சூரன்ஸே பண்ணல. முதலமைச்சர் அவங்களே அப்பீல் பண்ணுங்க. எத்தனை முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் பிரதமர் காப்பீடு திட்டத்தில் இணையுங்கன்னு வாயை திறந்து இருக்க சொல்லியிருக்கிறாங்க. 1000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்குறாங்க. கடலூர் டெல்டா பகுதி, நாகப்பட்டினம் 1000 கோடி ரூபாய் மத்திய அரசு காப்பீடு கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு ஏக்கருக்கு 14,000 ரூபாங்கண்ணா. அதை முதலமைச்சர் நான் கேட்குறேன், 3 ஆண்டுகளில் ஒரு முறை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க மக்களே, தமிழக மக்களே, பாரத பிரதமருடைய காப்பீடு திட்டத்தில் இணையுங்க. நீங்கள் நான் ஒரு அப்பீல் கொடுக்குறேன். டிஐபிஆர் செய்ய வேண்டியது என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே உதயநிதி போனார், எங்கே முதலமைச்சர் போகிறாங்க, இந்த ஃபோட்டோ எடுத்து பத்திரிக்கை கொடுக்குறக்கா டிஐபிஆருங்கண்ணா? மத்திய அரசுடைய திட்டத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு தான் டிஐபிஆர். இன்றைக்கி 20% மக்கள் அவங்களுக்கு தெரியும் மழை வரும். அப்படி இருந்த 20% மக்கள் ஏன் இன்சூரன்ஸ் பண்ணலீங்கன்னா? முதலமைச்சர் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். நான் தஞ்சாவூர் 2 வருஷத்துக்கு போகும்போது ஒரு 65% போய் இப்போ அதிகமாகுதுங்கண்ணா. இருந்தும் 20% பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் 14,000 ரூபாய் ஏக்கருக்கு வரும் இல்லைங்கண்ணா. அதனால் இது ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச்சுங்கண்ணா. பொதுவாக யாரும் கேட்பது கிடையாது. இதை முதலமைச்சர் அவர்கள் அரசியலாக்க கூடாது என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த பாதிப்புக்கு காரணம் இந்த ஆட்சி இல்ல, இதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அவங்க தான் காரணம்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எந்த காரணத்தில் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியலங்கண்ணா. அதாவது ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்னைக்கு சேட்டலைட் நல்லா இருக்கு. இன்னைக்கு சமீபத்தில் எலன் மஸ்க் கொண்டு போன சேட்டலைட்டில் இந்தியன் சேட்டலைட்ஸ் எல்லாமே வெதர் ஃபோர்காஸ்டிங் அனுப்பியிருக்கோம். ஒரு ஆண்டும் அரசு வெதர் ஃபோர்காஸ்டிங் சேட்டலைட் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு துல்லியமாக நம்மளால் கணிக்க முடியுது. புயல் வரும், இவ்வளவு வலிமையான புயல் வரும், இந்த அளவுக்கு வரும். 10 ஆண்டுகளுக்கு முன்பது இல்லை, இன்னைக்கு அது இருக்கு. அதனால் இந்த பிளேம் கேமை நிறுத்திட்டுங்கன்னா, இவங்க முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இத்தனை கெனாலை சுத்தம் பண்ணோம், இத்தனை வாய்க்கால சுத்தம் பண்ணோம், நாங்கள் எங்கள் கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்லேயே 20 அடி சேர் இருக்குன்னு சொன்னாங்க, அதை நாங்கள் நீக்கணும். அதுதானே வெள்ளை அறிக்கை. அது எதுவுமே சொல்லாமல் பொத்தம்பொருவாக இன்னொரு ஆட்சியின் மீது பழி போடுவது இந்த ஆட்சி கழகம் 3 வருஷம் ஆச்சுங்கண்ணா. அதனால் இவங்க 3 வருஷத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டுங்கண்ணா. நாங்கள் சொல்வது எல்லாமே ஐயா ஐயா ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா 2,40,000 இதெல்லாம் சேர்ந்து 3 லட்சம் கண்ணாடி போட்டால்தான் இந்த அளவுக்கு பேரியழிவு. இது வெள்ளம் ஐயா ஐயா நான் உங்கள் கருத்தில் உடன்படுறேங்க ஐயா. அதில் மாற்று கருத்தை இல்லைங்க சார். நான் சொல்கிறதுக்கு சார் 1,68,000 அரசு கொடுத்த குறிப்பிலேருந்தே நான் பேசுகிறேங்க சார். இன்னும் அதிகமாக தான் இருக்கும். உங்களை மாதிரி பார்க்குறவங்க போய் பார்த்தோன்னே சொல்லுவீங்க 2 லட்சம் 3 லட்சம். ஆமாங்க சரி சரி. அதனால் உங்களை மாதிரி பார்க்குற மனிதருக்கு பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடுவீங்க. நான் அரசு கொடுத்த குறிப்பை வச்சு இன்னும் அதிகமாக தான் இருக்கும். நாங்கள் சொல்வது அடிப்படை வேலை செய்யாமல் இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு எதுக்கு சொல்லணும்னு தான் நான் சொல்கிறேங்க. இல்லை முதலமைச்சர் ஃபீல்டுக்கு வர்றாங்க இல்லைன்னு சொல்ல. முதலமைச்சர் கிராமப்புறத்தில் ப்ராப்பர் ஃபீட்பேக் எடுக்கட்டும். கிராம பகுதியில் எந்த அளவுக்கு சேதம் இருக்குன்னு முதலமைச்சர் நீங்களே சொல்லுங்க ஐயா. மிக்ஜாம் புயலுக்கு 6,000, இதுக்கு 2,000, எந்த லாஜிக்குன்னு நீங்கள் சொல்லுங்க ஐயா. அதே ரேஷன் கார்டு, அதே மக்கள், அதே தமிழக மக்கள். அதுதான் சார் நான் சொல்கிறேன். வெள்ளன்னே சொல்லக்கூடாது, பேரழிவுன்னு சொல்லணும். ஆனால் வருவாங்க ஐயா, வருவாங்க.
இன்னைக்கு காலையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தொலைபேசி மூலமாக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் ஐயாட்ட பேசியிருக்காங்க. நான் இன்னைக்கு நைட்டு டெல்லி போகிறேங்க ஐயா. ஒரு ஆரம்ப கால ரிப்போர்ட் நம்முடைய கட்சி சார்பாக ப்ரீஃப் பண்ணணும். இதெல்லாம் நடந்திருக்கு, ஃபோட்டோஸோட இங்கெல்லாம் அந்த டேமேஜ், குறிப்பாக திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், டெல்டா பகுதியிலேருந்து நம்முடைய குழு அப்போவே போயிருக்கிறாங்க. அவங்களும் அங்கேருந்து புகைப்படம் மக்கள்கிட்ட பேசி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஏன்னா நாங்களும் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணுங்க ஐயா. ஸோ நிச்சயமாக அது நடக்கும், எந்த மாற்று கருத்து இல்லைங்க ஐயா. நம்முடைய கட்சிக்கு எங்களுடைய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்களுக்கு இது சம்பந்தமாக நான் ப்ரீஃப் பண்ணுங்க ஐயா. அவங்களுக்கு சொல்லணும். எல்லா முறையும் நம்ம செய்கிறது, எல்லா முறையும் வர்றது. குறிப்பாக இன்னும் வேகமாக ஏதாச்சும் செய்யணும். கிராப் இன்சூரன்ஸ், பயிர் காப்பீடு ஒரு இடத்துல கேட்குறாங்க, இன்னும் 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. நாங்கள் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணல. போன மாதம் 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தோங்க ஐயா. அதை போன்ற நிறைய கோரிக்கைகள் எடுத்துகிட்டு போகிறோம். நாளைக்கு முழு நாள் இருந்து அதை கொடுத்துட்டு வரணுங்க ஐயா. அண்ணா நீங்களே சொல்லுங்கண்ணா, துல்லியமாக லைஃப்பில் யாருமே எதுவுமே சொல்ல முடியாதுங்கண்ணா. எல்லாமே ஒரு ரடாரிலிருந்து கனமழை வரும். 300 mm, 400 mm, 500 mm. இன்னைக்கு இவங்க வானிலை துல்லியம். இப்போ நான் இதே கேள்வி கேட்குறேங்கன்னா, இந்த சாத்தனூர் அணையை திறந்தீங்கன்னா தண்ணி இவ்வளோ வந்துச்சுன்னா இத்தனை பேர்த்துக்கு இது நடக்கும்னு தெரியும், அப்புறம் நீங்கள் செய்யலை. இது துல்லியத்துக்கு அவசியமே இல்லையாங்கண்ணா. இன்னைக்கு துல்லியம்னா 504.5 mm மழை வரும்னு சொன்னால் தான் துல்லியங்கிறாங்களா? அதனால் வானிலையை பொறுத்தவரை இன்றைக்கி எல்லாருமே தமிழ்நாட்டில் ப்ரைவேட் வெதர் ஃபோர்காஸ்டர்ஸ்க்கு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து அவங்க சொல்கிறாங்க. அதனால் எல்லா டைமும் வானிலை அறிக்கையின் மீது மாநில அரசு அவங்க துல்லியமாக சொல்லணும். ஆனால் கனமழை, மிகுந்த கனமழை கேட்டகரி கொடுத்தாச்சு, அது கிரேடிங் கொடுத்தாச்சு, கலர் கோடிங் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே அவங்க என்னென்ன சொல்லுவாங்க? மிச்சப்படி நீங்கள் நான் ஆர்கியூ பண்ணலான்னா 400 mm தான் சொன்னாங்க, 500 mm வந்துருச்சு. ஆனால் நார்மலாக 60 mm தான் வரணும். அதில் மாற்றம் இருக்கலாம். இவங்க அதுவும் அக்யூரேட்டாக சொல்லணும். அதனால தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல காரணத்தை ஏற்றுக்க முடியாதுங்கண்ணா. ரொம்ப தவறாக போயிருங்கண்ணா. ஆமாம் சார் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம். நம்முடைய மாநில அளவில் பொறுப்பாளர்கள் இப்போவே எல்லாம் ஒரு பகுதியில் நாங்கள் இருக்கோம், ஒரு பகுதியில் நம்முடைய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. எங்கூட அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள், கருப்பு முருகானந்தன் அவர்கள், கார்த்தியானி அவர்கள், அஸ்வத்தாமன் அவர்கள் எல்லாருமே ஒரு 12 பேர் கொண்ட குழு இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதுமே பயணத்தில் இருக்காங்கன்னா. ஏன்னா இன்றைக்கி என்னால் திருவண்ணாமலை போக முடியல, போக வேண்டும் என்கின்ற ஆசை. கடலூரில் நிறைய பகுதிக்கு போக முடியல. இப்போ நான் அங்கே போகும்பொழுது ஒரு அதிகாரிகிட்ட நம்ம சொல்லும் பொழுது கூடங்கன்னா எங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷன் இருக்கணும். இப்போ நான் சொல்ல போகிறதே ஆமாம் உண்மையால் டேமேஜ் ஆகிருக்கு, இந்தளவுக்கு ஆகிருக்கு, நெற்பயிர்கள் எல்லாம் உள்ளே இருக்குது. பெரும்பாலும் கடலூர் மாதிரி பகுதியெல்லாம் கிராமப்புறத்துக்கு போகவே மாட்டோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கரையோரத்தில் இருப்போம். உள்ளேயும் டேமேஜ் நடந்திருக்கு. அதை நாம் பார்த்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத எங்கள் நோக்கங்கன்னா. அதே போல் எங்களுடைய தலைவர்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சிருங்கண்ணா. நீங்கள் நாளைக்கெலாம் போனால் தண்ணி வடிஞ்சிடும். இன்றைக்கே வடிய ஆரம்பிச்சிருச்சு. அதன் பிறகு ஒரு அதிகாரிக்கு நம்ம சொன்னால் கூட உங்களுக்கு புரியாது. இன்றைக்கி நேற்று இவ்வளோ தண்ணி இருந்த இடத்துல இன்றைக்கி இவ்வளோ தண்ணி இருக்குங்கண்ணா. பட் டெல்லியிலேருந்து வர அதிகாரிக்கு அது புரியுமா? புரியாது. நம்ம சொன்னால் தான் புரியும். அதனால் இன்றைக்கி நாளைக்கு பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. எல்லாரும் பார்க்குறோம். அண்ணா போன முறை உங்களுக்கு தெரியுங்கண்ணா, முதலமைச்சர் அவர்கள் சென்னைக்கு இதை சொல்லும் பொழுது மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பதில் சொன்னாங்க. இந்த டிசாஸ்டர் அப்படின்னு அறிவிக்கிற கான்செப்டே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய சர்ச்சையாகி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கெல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது நிதியமைச்சர் சொன்னாங்க, டிசாஸ்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வேர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் அறிவிக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது மாதிரி கான்செப்டே இல்லை. இதற்கு முன்னாடி விசாகப்பட்டினத்தில் ஒரிசால் நடந்த பொழுது கூட, அது சூப்பர் சைக்ளோன் வந்த பொழுது கூட டிசாஸ்டர் அப்படின்னு நாங்கள் அறிவிக்கலை. ஆனால் டிசாஸ்டருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த என்டிஆர்எஃப் இந்த லிஸ்ட்டில் நாங்கள் கொடுத்துட்டு வரோன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கண்ணா. இதை தாண்டி நான் சொல்வது, இன்னைக்கு கடலூர் மாவட்டம் உண்மையாலும் ஆபத்தான ஒரு மாவட்டமாக மாறியிருக்கு. இது டிசாஸ்டர் ப்ரோன் மாவட்டம். ஏன்னா எல்லா வருஷமும் கடலூருக்கு, குறிப்பாக நம்முடைய நடுத்தரத்துக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு மழை வெள்ளத்தில் அந்த வருஷம் சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. அதனால் மாநில அரசு மத்திய அரசோடு இணைந்து கடலூர் மாவட்டத்திற்கென்று சிறப்பான ஒரு நிதியை கேட்கணும். தனியான ஒரு நிதி. கடலோர பகுதியில் சுவர் கட்டணுங்கன்னா, பெரிய பெரிய பாறைகள் போடணும், அலைகளுடைய இதை குறைக்கணும். தென்பண்ணை யார் சைடில் எல்லாமே நீங்கள் வால் கட்டிட்டு வரணும். முக்கியமான இடத்துல லோ லையிங் ஏரியாவில் மக்கள் இருக்காங்கன்னா வேறு இடத்துக்கு மாற்றி வீடு கட்டி வேறு இடத்துக்கு மாற்றி கொடுக்கணும். நிறைய வேலைகள் இருக்கணும். இதை கடலூர் என்னை பொறுத்தவரை மிக முக்கியம். நாகப்பட்டினம் முக்கியங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த 2-3 மாவட்டங்கள் எல்லா புயல்லையும் மாற்றுறாங்க. எல்லா விதமான புயல்லையும் அது ரொம்ப துக்ககரமாக எங்களுக்கே இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்வி நான் உடன்படுறேங்கன்னா, இன்றைக்கி சயின்டிஃபிக்காக அது மாதிரி டெர்மினாலஜி இல்லை. முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்தித்து வாய்ப்பு இருக்கும் பொழுது இதை பேசிய இந்தியாவுக்கு முன்னோடியாக அதை பண்ணலாமேங்கண்ணா. பண்ண முடியாத நிதி இல்லையே, பட் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா கடலூர் அந்த பிரச்சனை இருக்குது.
புயலால பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ ரிலீஃப் ஃபண்டுக்காக பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. நீங்க வந்து மாநில அரசுகிட்ட நிதி இருக்குன்னு சொல்றீங்க, அவங்க வந்து மத்திய அரசுகிட்ட 2000 கேட்கறாங்க. இது மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தவங்களை வழிபட்டு இல்லை, ஆனால் ப்ளேம் கேம் இல்லைங்கண்ணா. நான் சொல்கிறது ஆக்கப்பூர்வமான யோசனை. நான் இன்னும் அதிகமாக கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நான் குறைச்சி கொடுங்க நான் சொல்லவே இல்லை. 6000 2000 நியாயம் கிடையாது. 10,400 வரை கொடுக்க முடியும். நீங்கள் கீழே வந்து இன்ஸ்பெக்டே பண்ணுறது இல்லைங்கண்ணா. நீங்களே நியாயமாக சொல்லுங்கண்ணா. மூத்த பத்திரிக்கையாளர் நீங்கள் எத்தனை இடத்துல தாசில்தார் விஏஓ கீழே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்ட். இன்றைக்கி நாளைக்கு அவங்க பிஸியாக இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லிங்கண்ணா. நீங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் ஒரு அமௌண்ட்டை கேட்க முடியுங்கண்ணா. நாளைக்கு நீங்கள் நானும் ஒரு வீட்டுக்கு போனால் கூட ஐயா தண்ணி வந்துச்சு, பொருள் அடிச்சிட்டு போயிடுச்சு, 3 நாள் கழிச்சு போனீங்கன்னா அந்த துணி காஞ்சிருக்கும், அதை காய போட்டிருப்பாங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் இப்போவே வீட்டில் கழட்டி தொங்க வச்சுருக்காங்க. டிவி இப்போவே தண்ணி வந்து வெயிலில் காய வச்சுருக்காங்க. அதனால் அடிப்படை வேலை எதுவும் செய்யாமல் பொத்தம்பொதுவாக பேசுவது எப்படிங்கன்னா ஒரு அரசு நிதி கொடுக்கும்? ஃபண்ட் இருக்குது. மத்திய அரசு எங்கேயும் கூட ஏற்றத்தாழ்வு பார்ப்பது கிடையாது. நான் சொல்வது கேளுங்க, டாக்குமெண்ட் பண்ணுங்க, அதிக பணம் வேண்டுமானாலும் கேளுங்க. இன்னைக்கு பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு பணம் இருக்கு, செலவு பண்ணிட்டு இன்னும் 3 மாதம் கழித்து பணம் வரும். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளை முடுக்கிவிட்டு கீழே எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி என்ன சேதாரம் எடுத்திருக்குன்னு பக்கவா டாக்குமெண்ட் பண்ணும். ஆனால் ஒரு மரத்துக்கு 210 ரூபாங்கண்ணா. ஒரு தென்னை மரம் விழுந்துருச்சுன்னா 210 ரூபா கிடைக்கும். அதை டாக்குமெண்ட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும், அந்த இடத்துக்கு போகணும். அப்போ தான் தென்னை மரம் விழுந்துச்சுன்னா 210 ரூபா நீங்கள் கொடுக்கணும். 100 மரம் போயிருச்சுன்னா 21,000 ரூபா. டாக்குமெண்ட் பண்ணுங்கண்ணா. பண்ணாமல் தென்னை மரம் விழுந்துருச்சுன்னா 3 மாதம் கழித்து வரக்கூடிய மத்திய அரசு அதிகாரிக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாதுங்கண்ணா. அண்ணா நாங்கள் ஓப்பனாக ஒரு பத்திரிகையில் பேசுகிறேங்கண்ணா. என்ன சேதம் அடைஞ்சிருக்கோ மத்திய அரசு சொன்ன பணத்தை அவங்க கொடுக்கத்தான் போகிறாங்க. 2,500 2,500 அண்ணா அண்ணா கேட்ட பணத்தை எப்படி கேட்குறாங்கன்னு தான் முக்கியங்கண்ணா. மாநில அரசு இப்போவும் சொல்கிறேங்கண்ணா, இப்போவும் சொல்கிறேன், ஒருவேளை முதலமைச்சர் ஐயா அவர்கள் நாங்கள் கேட்ட பணம் வரலின்னா நான் கேட்குறேன், தயவு செஞ்சு மக்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க. என்ன கேட்டீங்கன்னு கொடுங்க, எப்படி கேட்டீங்கன்னு கொடுங்க, எந்த மாவட்டத்துக்கு எவ்வளோன்னு பிரிச்சிங்க, எந்த தாலுகாவுக்கு பிரிச்சிங்க, எந்த பொருட்சேதத்துக்கு பிரிச்சிங்கன்னு கொடுங்க. நான் பதில் சொல்கிறேங்கண்ணா. 19 ரூபா 2 நாளில் 10,000 கோடி. இன்றைக்கி அவர் 2,000 கோடி கேட்டு தப்புன்னு நான் சொல்லிங்கன்னா முதலமைச்சர் கேட்கணும், உரிமை இருக்குது. நான் சொல்வது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு பணத்தோட அக்கௌண்ட்டை விவரித்து சொல்கிறேன்னா இவ்வளோ பணம் வந்திருக்குன்னு சொல்கிறேன். 944 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்த பணத்தை சொல்லவே மாட்டாங்க. 944 கோடி ரூபாய் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரை வந்திருக்கு சொல்லவே மாட்டாங்க. அதனால் நான் சொல்வது இதில் அரசியல் வேண்டாம். மக்கள் பாதிக்கப்படுறாங்க. எங்களால் என்ன முடியுதோ நாங்கள் செய்கிறோம். மாநில அரசு என்ன முடியுதோ நீங்கள் செய்யுங்க. ஐயா, திருவண்ணாமலை மலை சரிவு வந்து பக்தர்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துது. ஐயா, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க ஐயா. திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் சார், இது வரைக்கும் நாம் இந்த நிலச்சரிவு பாறைகள் உருண்டு வருவதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை, முதல் முறையாக. அதுவும் எல்லாம் சின்ன குழந்தைங்க, பெரிய அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கு. இது எங்களுக்கும் ஒரு பெரிய ஷாக்கு. எங்களுடைய தலைவர்கள் இப்போ அஸ்வத்தாமன் அவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க. திருவண்ணாமலை பொறுத்தவரை கட்சியின் சார்பாக கூட உதவி செய்கிறக்காக எல்லாம் கூட இறங்கியிருக்காங்கன்னா, இது எனக்கும் தெரியலிங்கண்ணா. திருவண்ணாமலை மாதிரி ஒரு மலை பகுதியில் மலைச்சரிவு ஏற்பட்டதே கிடையாது, முதல் முறையாக பார்க்குறோம். அதனால் எனக்கும் புரியவில்லை. குறிப்பாக இந்த வல்லுநர்கள் சொல்லணும், ஏது நடந்துச்சு, மறுபடியும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மக்கள் எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மலையை சுற்றி வர்றாங்க, மலையை சுற்றி இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கும் இது ரொம்ப புரியுதுங்கண்ணா. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நீங்க இல்லைன்னா வேறு முகம் இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க வெளிநாடு போன டைம்ல பாஜக எங்க இருந்துன்னு தெரியல, பெருமை அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்ல. திரும்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஆக்டிவ் ஆகுது. ஆனால் இல்லைங்கண்ணா, எல்லாரும் கட்சி வேலை, அமைப்பு வேலை செஞ்சாங்க. அதாவது 3 மாதம் வந்துன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வெளி வேலைகள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்குங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ணி நடக்கும். அதில் எல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. இப்போ அது முடிவுக்கு வருது. அதனால தான் ஆக்டிவ், எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்கண்ணா. ரொம்ப நன்றிங்க. கடலூர் வெள்ள பார்வையோட துணை முதல்வர் 2 தடவை வந்திருக்காரு. ஆனா வந்து அவர் காலத்தோட கூட தண்ணீரை படலான்னு சொல்லி மக்கள். ஆனால் துணை முதலமைச்சர் அவர்கள் 2 முறை கடலூர் வருவது உண்மையாலும் சந்தோஷத்துக்குரியது. ஒரு துணை முதலமைச்சர் ஒரு மாவட்டத்துக்கு 2 டைம் வர்றாங்க. கொடுக்கக்கூடிய பணமும் அதே மாதிரி வரட்டும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. 2 முறை கடலூருக்கு வர்றாங்கன்னா கடலூர் அதிக பாதிப்புன்னு துணை முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா? அப்படி என்றால் அதே போல் துணை முதலமைச்சர் தயவு செஞ்சு, நான் குற்றம் சுமத்தலைங்கன்னா, நிறைய இடத்துக்கு போகிற முயற்சி பண்ணுறாங்க. கொஞ்சம் கிராமப்புற பகுதிக்கு போகணும். பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணா. ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏன் முக்கியம்னாங்கன்னா, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்கிறது ஒருங்கண்ணா. பல ஃபீட்பேக்கை நீங்கள் தான் கொடுக்குறீங்க. ஐயா ஒன்று சொன்னாங்க, ஐயா ஒன்று சொன்னாங்க, ஐயா ஒன்று சொன்னீங்க. அதனால் பெரிய தலைவர்கள் வரும் பொழுது முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளூர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். அவங்க சென்னையில் போய் அறிக்கை கொடுப்பாரு ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் பத்திரிகையாளர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீட்பேக் நீங்கள் தான் கொடுப்பீங்க. அது கேட்காத வரை அந்த அரசியல்வாதிக்கோ அதிகாரிக்கோ தெரியாது. என்னுடைய வருத்தம் எல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் துணை முதலமைச்சரோ உள்ளூர் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு 10 நிமிஷம் நடத்திட்டு ஃபீட்பேக் கேட்டாங்கன்னா பாதி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நன்றிங்க.